வணக்கம், இது Yennum Ezhuthum. இன்னைக்கு வீடியோல நாம மே அண்ட் மைட் இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்றதுன்ற ரூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். மாடல் ஆக்சிலரிஸ் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடிய மே அண்ட் மைட் இந்த ரெண்டு வேர்பையும் நாம எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த சமயத்துல யூஸ் பண்ணணும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மே. மே அப்படின்ற வேர்டை நிறைய விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னன்றத ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மே எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, பெர்மிஷனை சீக் பண்றது, அதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கும் ஒரு பெர்மிஷனை கிராண்ட் பண்றது, அதாவது ஒரு பெர்மிஷனை கொடுக்கறதுக்கும், இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் நாம மேவை யூஸ் பண்ணுவோம். எந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ப்ரெசென்ட்லயும் யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர்லயும் யூஸ் பண்ணுவோம். ஒரு பெர்மிஷனை சீக் பண்றதுக்கும் ஒரு பெர்மிஷனை கிராண்ட் பண்றதுக்கும் நம்ம எந்த வேர்ப் யூஸ் பண்றோம்? மே அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்றோம். மே ஐ விசிட் யுவர் ஹவுஸ், நான் உன்னோட வீடு விசிட் பண்ணலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கிறோம். எஸ் யூ மே விசிட் மை ஹவுஸ், நீ என்னோட வீடை விசிட் பண்ணலாம், விருப்பம் இருந்தால் விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ பெர்மிஷனை கிராண்ட் பண்றோம், கொடுக்குறோம் பெர்மிஷன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மே ஐ கம் இன் சார், நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கிறோம். அதுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுப்போம்? எஸ் யூ மே, நீங்க உள்ள வரலாம். ஸோ ஒரு பர்மிஷனை கேட்கறதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம எந்த ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்றோம்? சாரி, மாடல் வேர்ப் யூஸ் பண்றோம், மே அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மே ஐ யூஸ் யுவர் பென்சில், உன்னோட பென்சிலை நான் யூஸ் பண்ணலாமா? எஸ் யூ மே யூஸ் மை பென்சில், நீ என்னோட பென்சிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மே ஐ அப்படின்னு கேட்குறப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். எஸ் யூ மே, நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கிராண்ட் பண்றோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா வேற எதுக்கு மே? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது பெர்மிஷன் கேட்கறது, பெர்மிஷன் கொடுக்கறது. இதுல ஒரு பாசிபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நாம மே யூஸ் பண்றோம். பாசிபிலிட்டினா ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது அந்த மாதிரி சொல்றது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ மே கோ டு பெங்களூர் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாசம் நான் பெங்களூர் போனால் போவேன். ஸோ பாசிபிலிட்டி, போனா போவேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடல் ஆக்சிலரி வேர்ப் மே. இட் மே ரெயின் சூன், மழை பெய்யலாம், இப்போ மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டியை நாம எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஐ மே கெட் ஹிஸ் பெர்மிஷன், இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு ஹையர் அஃபிஷியலோ யாரோ ஒருத்தர், இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரு டீச்சர் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னா அவர் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு 99% நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ எனக்கு அவரோட பெர்மிஷன் கிடைச்சிரும், ஐ மே கெட் ஹிஸ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றோம். இதே இது நம்ம கேனுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் கேனை விட மேக்கு கொஞ்சம் பவர் அதிகம். அதாவது நடந்துரும் அப்படின்னு ஒரு முக்காவாசி நம்பிக்கை இருக்கிறப்போ அந்த டைம்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடல் ஆக்சிலரி வேர்ப் மே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டு எக்ஸ்பிரஸ் அ விஷ், கிரீட்டிங் ஆர் அ ப்ரேயர். ஸோ நம்மளோட ஒரு விஷை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ, இல்லை ஒருத்தவங்களை கிரீட்டிங் பண்றதுக்கோ, இல்லை ப்ரே பண்றதுக்கோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நம்ம மாடல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிப்போம். சிம்பிளா பார்த்தோம்னா அடிக்கடி நம்ம யூஸ் கேட்டிருக்கக்கூடிய வார்த்தை மே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாத்துக்கும் நாம மே யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாருங்க, மே காட் பிளஸ் யூ, நீ நல்லா இருக்கணும், கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒருத்தவங்களை வாழ்த்துறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு நம்ம மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் மே அப்படின்றத யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட், மே யூ லிவ் ஹாப்பிலி, ஸோ நீ சந்தோஷமா வாழு. நம்ம தமிழ்ல சொல்லணும் நீடூழி வாழ்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷ், நீ நல்லா இரு, நீ இது பண்ணுன்னு சொல்லி, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி வாழ்த்துறோம் இல்லையா? கிரீட்டிங்ஸ் கொடுக்குறோம், ப்ரே பண்றோம். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ்க்கு நாம மேன்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். மே சக்சஸ் அட்டெண்ட் யூ, உனக்கு வெற்றி கிடைக்கட்டும், வெற்றி நிச்சயம், வெற்றி கிடைக்கட்டும், நீ வெற்றியுடன் திரும்பி வா அந்த மாதிரிலாம் சொல்லுவா இல்லையா தமிழ்ல? ஸோ அந்த மாதிரி மே சக்சஸ் அட்டெண்ட் யூ, உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல நாம மே அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ மே அப்படின்றது வேற எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பர்பஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நாம சீக் பெர்மிஷன், கிராண்ட் பெர்மிஷன்,
ஒரு ப்ரேயர், ஒரு விஷஸ், ஒரு கிரீட்டிங் சொல்றது, பாசிபிலிட்டிஸ் பண்றது, பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம மெயின்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணோம்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுல வந்து ஒரு பர்பஸை எக்ஸ்பிரஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்டடி ஹார்ட் ஸோ தட் ஐ மே பாஸ். நான் கஷ்டப்பட்டு படிக்கணும், படிச்சாதான் நான் பாஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ் பண்றதுன்றது என்னோட பர்பஸ், எனக்கு அது கண்டிப்பா தேவை. ஸோ அப்ப அது நடக்கணும் அப்படின்னா நான் ஒழுங்கா படிச்சு ஆகணும். ஸோ எனக்கு பாஸ் பண்ணணும்ன்ற ஒரு பர்பஸ் நிறைவேறணும் அப்படின்னா நான் ஒழுங்கா படிக்கணும். ஸோ அந்த பர்பஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நாம மே அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்றோம், மாடல் ஆக்சிலரி. we eat so that we may live. ஸோ வாழ்றது, live அப்படின்றது ஒரு பர்பஸ். ஸோ வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கா சாப்பிடணும். ஸோ நான் சாப்பிட்டாதான், நம்ம சாப்பிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஸோ வாழ்றது அப்படின்ற அந்த பர்பஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நம்ம மே அப்படின்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம மைட் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி மே பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ மைட் அப்படின்றப்ப மேக்கு நம்ம என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் சொன்னோமோ, ஸோ எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் மேவை சொன்னோமோ அதே இதுதான் மைட்டுக்கும் நாம யூஸ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேவை விட மைட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் வந்து கம்மி. எப்படி நம்ம வந்து கேன், மேவும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் மே அண்ட் மைட் சேம் பர்பஸ் தான். ஆனா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலா, ஒரு பணிவா கேட்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயும் நம்ம மே தான் யூஸ் பண்ணணும். ஸோ மே தான் அதிகமா யூஸ் பண்றது பெட்டர். மைட் மேவை விட அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து கம்மி. என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்றோமோ அதை விட நம்ம மைட் சொல்லி சொல்றப்போ அதோட அந்த ஸ்ட்ராங்னஸ் பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிரும். இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சு சொல்றதுக்காக நாம மைட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ மே மாதிரி தான் மைட்டை வந்து நாம பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா அது கன்ஃபார்ம் கிடையாது, அது ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ நடக்கலாம். இப்போ வந்து நான் பெங்களூர் போவேன் நாளைக்கு, அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்த மாசம் நான் பெங்களூர் போவேன்றது முக்கால்வாசி கன்ஃபார்ம். அது ஒரு சின்ன பாசிபிலிட்டிஸ் தான் டிஃபரன்ஸ். பட் மைட் அப்படின்றப்ப மே நம்ம சொல்லி சொல்றதை விட மைட் சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த பாசிபிலிட்டிஸ் இன்னும் குறைஞ்சிடும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தே மைட் கெட் த டிக்கெட்ஸ். ஸோ அவங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க. we might return tonight. இன்னைக்கு நைட் நாங்க திரும்பி வந்தால் வருவோம், இல்லைன்னா வராமையும் இருப்போம். ஸோ அந்த பாசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கம்மி ஆயிடும். தேர்டு பாத்தீங்கன்னா, யூ மைட் நாட் டெல் மீ த ஃபேக்ட். நீ எனக்கு உண்மையை சொல்லக்கூடாது, என்கிட்ட நீ உண்மையை சொல்லாம இரு அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டிஸ் சொல்றாங்க. ஐ மைட் மீட் மை ஃப்ரெண்ட். நான் என்னுடைய நண்பனை பார்க்கலாம், பார்க்காமையும் போகலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காரு, அந்த ஏரியா போயிட்டு போறோம். ஸோ முடிஞ்சா பாதையில அவனை நான் பார்த்துட்டு போறேன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? முடிஞ்சா அவனை மீட் பண்றேன். ஸோ மீட் பண்ணா மீட் பண்ணலாம், மீட் பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க, might is used to express permission in present tense. ஸோ might மேலையும் வந்து நம்ம பெர்மிஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா? சீக் பெர்மிஷன், கிராண்ட் பெர்மிஷன். ஸோ அதே தான் மைட்டுக்கும் வந்து அதே தான். ஸோ பாத்தீங்கன்னா, might I come in, might I come inன்றப்போ அதுவும் நான் உள்ள வரலாமா அப்படின்றது தான். பட் ஒரு நம்மளோட ஹையர் அஃபிஷியேட்டை ஒரு ப்ரொஃபஷனலா கேட்கறப்போ மே அப்படின்னு சொல்றது தான் கரெக்டா இருக்கும். மைட்ன்றது அந்த ரெஸ்பெக்டை கொஞ்சம் குறைச்சிடும். ஸோ மெயின் யூஸ் பண்றது தான் கரெக்டான வேர்ட். மைட் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? மைட் வேற எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பர்பஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி மேலையும் பார்த்தோம். பர்பஸ் யூஸ் பண்றதுக்காக நாம மே, பர்பஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நாம மே யூஸ் பண்றோம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து பர்பஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நாம மைட் யூஸ் பண்ணுவோம். He studied hard so that he might pass. அவன் கஷ்டப்பட்டு படிச்சான், அதனாலதான் அவன் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இங்கேயும் அதே தான், பாஸ் பண்றதுன்றது ஒரு பர்பஸ். ஸோ அப்போ எப்படி படிச்சிருக்கணும்? அவன் பாஸ் பண்ணியிருக்கானா? அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ he studied hard so that he might pass. ஸோ மே, திரும்ப சொல்றேன், மேக்கு யூஸ் பண்ற அந்த எக்ஸ்பிரஸ் மே இதெல்லாம் வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே நம்ம மைட் வச்சு பண்ணலாம். பட் அந்த பாசிபிலிட்டி, அந்த ரெஸ்பெக்ட் ரேஞ்சஸ் எல்லாமே லைட்டா குறைஞ்சிடும். ஸோ மே தான் யூஸ் பண்றது பெட்டர். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ மே மைட் எப்படி நாம நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம்.
It might not be true. அது உண்மையாக இருந்திருக்காது. I'm not sure whether I can lend you any money. I may not have enough. I'm not sure. நான் ஷுவரா என்னால சொல்ல முடியாது. Whether I can lend you any money. Lend அப்படின்றது கொடுக்கறது. ஸோ உனக்கு பணம் கொடுக்க முடியும்ன்றதை என்னால ஷுவரா சொல்ல முடியாது. I may not have enough. என்கிட்ட போதுமான அளவு இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். கொடுப்பேன்னு என்னால உனக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ அது பாசிபிலிட்டிஸ். And may not come to the party tonight. She is not well. And இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு வராம போகலாம். ஏன்னா அவளுக்கு உடல் நலம் சரியில்லை. ஸோ உடல் நலம் சரியில்லைன்றனால அவ இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு வராம போகலாம். இல்ல பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அவ வருவா. ஸோ வரலாம், இல்ல வராமலும் இருக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ். There might not be meeting on Friday because the director is ill. So Friday அன்னைக்கு மீட்டிங் இருக்கலாம், இல்ல இல்லாமையும் போகலாம். ஏன்னா டைரக்டர் உடம்பு சரியில்லை. ஸோ ஒரு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரு உடம்பு சரியில்லைன்றனால மீட்டிங் இருக்கலாம், இல்ல கேன்சலும் ஆகலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் தான், இருந்தா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ இப்போ இதுல மைட் யூஸ் பண்ணியிருக்க இடம் பாத்தீங்கன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் ரேஞ்சை உங்களுக்கு குறைச்சிடும். இட் மைட் நாட் பி ட்ரூ அப்படின்னா அது உண்மை கிடையாது அப்படின்றத அந்த சொல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸை நாம குறைச்சிடுறோம். அதே மாதிரிதான் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தேர் மைட் நாட் பி மீட்டிங் ஆன் ஃப்ரைடே. ஸோ டைரக்டருக்கு உடம்பு முடியலன்றப்போ அந்த இடத்துல மீட்டிங் கேன்சல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அதிகத்தை விட கொஞ்சம் கம்மி. ஸோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்துருவார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வராம இருப்பாருன்றது அந்த பாசிபிலிட்டியை நாம கொஞ்சம் குறைச்சு சொல்றோம். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு மே அண்ட் மைட் யூசேஜஸ். என்னென்ன டைம்ல மே யூஸ் பண்ணணும், மைட் யூஸ் பண்ணணும்னு பார்த்துப்போம். ஸோ ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பெர்சன்டேஜ் ரேஞ்சஸ் தான் கம்மியாகும். அந்த பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு சொல்றோம், மேன்னு சொல்றப்போ அது கொஞ்சம் அதிகமா என்ன சொல்றது, கண்டிப்பா அந்த கிட்டத்தட்ட முடிஞ்சிடும், பாசிபிலிட்டிஸ் ஆயிடும். வருவேன் அப்படின்னா வந்துருவேன், வரமாட்டேன்றத அந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி. அப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு மே யூஸ் பண்ணுவோம். அதை விட கம்மியா இருக்கிறதுக்கு மைட் யூஸ் பண்ணுவோம். கேனும் சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு ப்ரொஃபஷனலா என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மே யூஸ் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்மளோட கிராமர் சீரீஸ்ல கிராமர் எக்ஸசைஸும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களோட செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலேயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தா இல்லை நீங்க சொல்லியிருக்க ஆன்சர் கரெக்ட் தானான்றது நீங்க செக் பண்ணிக்கலாம். கிராமர் சீரீஸோட கிராமர் எக்ஸசைஸும் இருக்கும். பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.